ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆவிக்குரிய வாழ்வின் ரகசியம், ஒரு சபையின் ஜெயமான ஒரு ஊழியத்தின் பாதையின் காரியங்கள், ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெய கொண்டாடுகிற ஒரு வரிகளின் ரகசியம் இந்த வார்த்தையில் இருக்கிறது. இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், யூ வில் லீட் எ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்படுகிற, யோசிக்கிற, சிந்திக்கிற, செயல்படுத்துகிற, நடந்து போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாருங்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. யூ வில் பி டோட்டலி கண்ட்ரோல்டு பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரே உங்களை முழுவதும் பொறுப்படுத்தி நடத்துகிற ஒரு வாழ்க்கையை அது சொல்லுகிறது. அந்த வாழ்க்கை நீங்கள் வாழுகிற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய எல்லா ஆசீர்வாதங்களும், தெய்வத்தன்மையினுடைய எல்லா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலை இல்லை என்று சொன்னால் நாம் அவைகளை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்வது சாத்தியமில்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், நாம் ஆவிக்குரியவர்களாயிருக்கிறோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. நம் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற மேன்மைகளை நாம் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் அனுதினமும் ஜீவனத்தை நடத்திட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தணும். உங்கள் உள்ளிருந்து உங்களை அவளை வழி நடத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களே நாளை நிரப்பப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் மாமிசம் தலை ஓங்கிவிடும். அந்த மாமிசம் செயல்பட ஆரம்பித்துவிடும். ஆவிக்குரிய வாழ்வின் அந்த அதிகாரம் குறைந்து போய்விடும். மாமிச சிந்தையின் வாழ்க்கை அது தலையோங்கி அது உங்களை வழிநடத்த காரியமாகிவிடும். அதனாலே தோல்விகளும் ஜெயங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஜனங்கள் வாழ வேண்டிய கட்டத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் சொல்கிறாரு, இந்த பூமியில் உனக்கு இருக்கிற ஒரு ஆதாயம், உனக்கு இருக்கிற ஒரு பெரிய வைப்பு, மேன்மை என்ன தெரியுமா? பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே இருக்கிறது தான். பரிசுத்தாவியினால நீ அவரை சார்ந்து, அவரை விசுவாசித்து, அவரை பற்றி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் இவைகளெல்லாம் நமக்கு செய்து இருக்கிறார். ஒருவேளை பரிசுத்தாவியானவர் நடத்தப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொன்னால் நம்ம சர்ச்சுக்கு போகலாம், உபவாசிக்கலாம், ஜெபம் பண்ணுக்கலாம். அதனாலே நமக்கு ஒரு பெரிய மேன்மையும் இருக்காது. பரலோகமும் தேவனும் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற ஒரு காரியமும் சாத்தியப்படாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை எனக்காய் தெரிந்து கொண்டேன், பரலோகத்தின் சித்தம் நிறைவேறத்தானே நான் உங்களை தேவாலயமாய் தெரிந்து. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எதுக்காக வாசம் பண்ணுறாரு? தம் மகிமையை விளங்க பண்ணுவதற்கு, தான் தேவன் என்பதை நம்ம மூலமாய் இந்த உலகம் அறிந்திட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பொழுது என்னெல்லாம் லாபம் உண்டாகும்? நீங்கள் மற்ற உலகத்தின் மனுஷரை போல யோசிக்க மாட்டீர்கள். உலக சிந்தையே வராது, மாமிச சிந்தையே வராது, தோல்வியின் சிந்தைகளே வராது. உங்களுக்கு வருகிறதெல்லாம் ஜெயத்தின் சிந்தைகளே வரும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் உங்களுக்கு ஜெயம், அதன் மேலே எப்படி ஜெயிக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு, உங்கள் மைண்ட் செட்டை அவர் கைடு பண்ணுவார். உங்கள் ஆட்டிடியூடை அவர் ஹேண்டில் பண்ணுவார். உங்களுடைய உங்கள் திங்கிங் கெப்பாசிட்டியே வேறு மாதிரி இருக்கும். காரணம், அந்த தெய்வீக வல்லமை, த டிவைன் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வில் ஒர்க் இன் யுவர் மைண்ட். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பின் நடத்தப்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையே நீங்கள் யோசிக்கிற விதமே
நீங்கள் சிந்திக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். காரணம், உங்களுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நெருங்கி அவரோடு ஒட்டி உறவாடி அந்த அபிஷேகத்தில் அந்த மகிமையில் நனைந்து ஒவ்வொரு நாளை நீங்கள் கடந்து போகிறீர்கள். how much the intimacy with the Holy Spirit, எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரோடு. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இப்போ தேவன் விரும்புகிறாரு, பரலோகம் வாஞ்சிக்கிறது, நீ பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நாம் ஏதோ ஜெபம் பண்ணோம், அந்நிய பாஷை பேசணும், ஜெப நேரத்தில் அபிஷேகத்தில் நிரம்பினோம், அதோடு அல்ல. நீங்கள் 24 மணி நேரமும் அந்த பரலோகத்தின் தொடர்பில் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் பழகுங்கள். அவ்விதமாய் வாழுங்கள், ஜெயம் பெறுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை ஆலயமாய் தெரிந்து கொண்டீரே, உமக்குள்ளேயவர்களாய் அபிஷேகித்து முத்தரித்து உம்முடைய நோக்கத்துக்காய் அழைத்தறியமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்வின் ஆண்டவரே அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு வருவீராக. 24 மணி நேரமும் அவ்விதமான பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு பழக நீர் உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அவ்விதமான வாஞ்சை, தாகம், உணர்வு, அந்த நடைமுறை செயற்முறையில் இதை செய்வதற்கு நீர் இரக்கம் செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் அவர்களை நிரப்பி அபிஷேகித்து அந்த மகிமை மூடி பரிசுத்த ஆவியானவரே அவர்களை கொள்ள அதிகாரம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.